30 ஜூலைக்கான நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம். இன்றைக்கி காலையில் கிஃப்ட் நிஃப்டி 24,250 அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட் கேப் அப்பில் தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம மார்க்கெட் 24,170 ஓப்பன் ஆகி அங்கேருந்து 24,250 இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாசிட்டிவில் தான் நம்ம மார்க்கெட் இருந்துச்சு. ஆனால் ஒரு 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24,220 24,240 இந்த 20 பாயிண்ட்டுக்குள்ளேயே நிஃப்டி அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 24,240 24,270 ஓடிட்டு கடைசி 24,250 அப்படின்ற ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி மார்க்கெட் இவ்வளோ பெரிய கேப் அப்பாக ஓப்பன் ஆனதுக்கு காரணம் மெயினாக ஐடி ஸ்டாக்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஸ்டாக்ஸ் குர்டாயில் இன்றைக்கி காலையில் ஒரு 3% கிட்ட ஏறி இருந்தாலும் அது பெருசாக நம்ம மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணல. ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸும் ஹெச்டிஎஃப்சி நல்லா சப்போர்ட் கொடுத்தனால இன்றைக்கி காலையிலேருந்து மார்க்கெட் ஃபுல்லாகவே பாசிட்டிவ்லேயே ஓடிடுச்சு. பட் எஸ்பிஐ மட்டும் பெரிய லெவலில் இன்றைக்கி சப்போர்ட் கொடுக்கல. அது என்னன்றது தெரில. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தோம்னா ஈரான் யூஎஸ் ஃபோர்ஸ் ஜார்டானில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதனால் யூஎஸும் சவுதியும் சேர்ந்து ஈரானை ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 20 பேர் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் 10:40 நைட்டு. யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப ப்ளீட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 1.5% நெகட்டிவில் இருக்குது டவ் ஃபியூச்சர்ஸும். ஆனால் இதோட இம்பேக்ட் நம்ம கிஃப்ட் நிஃப்டி அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இது பண்ணல. 24,240 தான் நம்ம கிஃப்ட் நிஃப்டி இப்போ இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒரு வேளை நாளைக்கு ஒரு 50 பாயிண்ட் கேப் டவுனில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குரூட் ப்ரைஸ் $84, பிரெண்ட் குரூட் $90 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 7% ஏறி இருக்குது இன்றைக்கி. இவங்க அட்டாக் இன்றைக்கி நைட்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அப்படின்னா இது நம்ம மார்க்கெட்டை கண்டிப்பாக நாளைக்கு இம்பேக்ட் பண்ணோம். பேங்கிங் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி கை கொடுத்த மாதிரி நாளைக்கு கை கொடுக்காது. அதே மாதிரி ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸும் நாளைக்கு கை கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். ஐடி ஸ்டாக்ஸ் நாளைக்கு சப்போர்ட் பண்ணாங்க இன்றைக்கி மாதிரி அப்படின்னா பெரிய லெவலில் நம்ம மார்க்கெட் நாளைக்கு உள்ளாது. இருந்தாலும் ஒரு வேளை நாளைக்கு கேப் டவுனில் ஒரு 50 பாயிண்டில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நாளைக்கு சப்போர்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 24,175 இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி நம்ம நிஃப்டி கீழே இறங்கிருச்சு அப்படின்னா 24,075 தான் அடுத்த சப்போர்ட்டு. அதுக்கடுத்து 24,000 அந்த மேஜிக்கல் ஜோன் சொல்லுவாங்கள்ல, சப்போர்ட் ஜோன், அதுதான் இருக்குது. அதுவும் பிரேக் ஆகிருச்சுன்னா 23,900 தான் அடுத்த சப்போர்ட்டு. ஐடி ஸ்டாக்ஸ் நாளைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தளவுக்கு பெருசாக நாளைக்கு இறங்காது. அது என்னென்னு நாளைக்கு பார்ப்போம். ஒருவேளை நம்ம மார்க்கெட் கேப் டவுன்லேயோ இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, ஐடி ஸ்டாக்ஸும் பேங்கிங் ஸ்டாக்ஸும் நாளைக்கு நல்லபடியாக நாளைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா 24,300 ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 24,375 24,430 அடுத்தடுத்து ரெசிஸ்டன்ட் ஜோன் இருக்குது. இதெல்லாம் நாளைக்கு கிராஸ் பண்ணுமான்னு தெரில. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு 250 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்குல்ல, அதில் 24,000 24,140 இந்த 140 பாயிண்ட் நிஃப்டி இப்போ கேப் ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆனனால. இது நாளைக்கே கூட ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு வாரம் கழித்து கூட நடக்கலாம். இந்த ஈரான் போர் நடக்கிறதில்ல என்னைக்குனாலும் ஒரு நாள் மறுபடியும் இந்த நிஃப்டி இந்த 140 பாயிண்ட்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு தான் கண்டிப்பாக மேலே போகும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி காலையில் எப்படி இண்டிகேட் பண்ணுறது அப்படின்றத நாளைக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். மறக்காமல் அதையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேடிங் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.